Hey guys, எல்லாருக்கும் ஒரு பெரிய சலாம். ஆமா, யார் இந்த பையன்? இந்த வீடியோ மூலமா நமக்கு என்ன சொல்ல வர்றான்? அதான் யோசிக்கிறீங்க? அதானே? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த தமிழ் படத்துக்கு போகலாமா வேணாமான்றது முடிவு பண்றது வந்து நாங்க ஒரு காலத்துல டிக்கெட் ரேட் வச்சு முடிவு பண்ணுவோம். ஓகே, இந்த டிக்கெட் வந்து சீப்பா இருக்கு, அதனால இந்த படத்துக்கு போகும். இந்த டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, அதனால நாங்க இந்த படத்துக்கு போக வேணாம் அப்படி முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப அப்படியே நடக்குது. சொல்லுங்க, எப்படி நடக்குது? ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதோட ரிவ்யூவை பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ நல்லா இருக்கா, ஓகே படத்துக்கு போகலாம், நல்லா இல்லையா படத்துக்கு போக வேணாம். இப்படிதான் இப்ப நாங்க வந்து ரீசெண்டா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சோ அந்த வகையில இந்த வீடியோட நோக்கம், அதாவது இது நம்ம ரிவ்யூ, அதோடைய நோக்கமும் விமர்சனங்கள் கொடுக்கறது தான். ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்ச். பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் சினிமா தயாரிக்கிற திரைப்படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனா இந்த வீடியோ அப்படி இல்லை. இந்த வீடியோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம தமிழக கலைஞர்கள் மேல, அதாவது நம்ம தமிழ்ல கலைஞர்கள் நிறைய பேர் யூரோப்ல இருக்கிறாங்க, நிறைய டேலண்டடான கலைஞர்கள் இருக்காங்க. சோ அவங்களுடைய திரைப்படங்கள், அவங்களுடைய மியூசிக் வீடியோஸ், அவங்களுடைய குறும்படங்களை பத்தி விமர்சிக்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். அந்த வகையில இது நம்ம ரிவ்யூ மூலமா நாங்க கொடுக்க போற முதல் விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக கலைஞர் வினோத் செல்வகுமார் அவருடைய இயக்கத்துல வெளிவந்த அண்ட் ஸ்டீவ் கிளிஃப் இசையமைப்பு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு அழகான மியூசிக் வீடியோ நெஞ்சில் ஜில். நெஞ்சில் ஜில் 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 என்ற ஒரு காதல் காதல். ஓகே, இது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு மியூசிக் வீடியோ அப்படின்றது தெளிவா தெரிய வருது. ஓகே, இது ஒரு மியூசிக் வீடியோ என்றதால ஓகே வெறும் மியூசிக், டான்ஸ், லொகேஷன் சேஞ்சஸ், காஸ்டியூம் சேஞ்சஸ் அப்படின்ட்டு போகாம ஒரு சின்ன குட்டி கதையும் கூட இந்த மியூசிக் வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து மிஸ்டர் வினோத் செல்வகுமாருக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சோ ஓபன் பண்ணி பார்த்தோம்ன உடனே ஒரு அழகான பொண்ணு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து சடனா பிரேக் போடுது. பிரேக் போட்ட உடனே அந்த காருக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. சோ ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறாரு, பார்த்த உடனே டக்குன்னு பிளாஷ்பேக்கு போறாரு. பிளாஷ்பேக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த பொண்ணு சாரோட எக்ஸ் லவர் இருந்து. ஸோ எக்ஸ் லவர் அவங்களுடைய லவ்வை பத்தி ஒரு சின்ன வீடியோவா இதை காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மார்த்தமான காதல், அவங்களுடைய டீப்பான லவ். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாரு அப்படின்ற மாதிரி இந்த மியூசிக் வீடியோ போகுது. இது எதுல தெரிய வருதுன்றா, ஹீரோனை பார்க்க ஒரு ரிச் கேர்ள் மாதிரியும் அண்ட் ஹீரோவை பார்க்க கூட ஒரு ரிச் கேர்ள் மாதிரி தான் இருக்கிறார். ஆனா அந்த கதையில என்ன காட்டுப்படுதுன்றா, அவர் வந்து ரெஸ்டாரண்ட்ல பிளேட் கிளீன் பண்ற மாதிரி, ஒரு காரை கிளீன் பண்ற மாதிரி. ஸோ அந்த கிளீன் பண்ற காசுல அவர் வந்து அவருடைய ஹீரோயினுக்கு வந்து நிறைய மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு வாங்கி தருவார். ஸோ இதுதான் தெரிய வருது அவர் வந்து அந்த பொண்ணை எவ்வளவு தூரத்துக்கு காதலிக்கிறார் அப்படின்ட்டு. அண்ட் காதல்னாலே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு செய்யும். என்னடா எத்தனை தமிழ் படங்களை பார்த்துருக்கோம், எத்தனை ரியல் லைஃப் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ காதல்னாலே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போது அதை தர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3 பேர் வேறினா. அது யாருன்னா ஹீரோ சைட்ல இருந்து ஒரு அப்பா அண்ட் ஹீரோயின் சைட்ல இருந்து 2 பேர் பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மூலமா ஹீரோய்க்கும் பிரச்சனை வருது. இந்த மாதிரி நீங்க காதலிக்க கூடாது, ஒன்னா சேர்ந்து சுத்தக்கூடாது அப்படின்னு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய காதல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் ஒரு சீக்வன்ஸ்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை. ஸோ அதான் எனக்கு அவ்வளவா விளங்க எதுக்காக சண்டை பிடிக்கணும். ஒருவேளை ஹீரோ வந்து ஒரு ஏழை பையன் தெரிய வந்துருச்சா, ஸோ அவர் வந்து இப்படி பிளேட் கழுவுறாரு, கார் கழுவுறாருன்னு தெரிய வந்துருச்சா, இல்லாட்டி வீட்டுல வந்து ப்ரெஷரா. வடிவா மிஸ்டர் வினோத் செல்வகுமார் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஓகே கிளியரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, ரொம்ப அழகா அதை வந்து ஒரு ஃப்ளோவா கூட்டிட்டு போனாங்க. ஸோ அடுத்து இந்த காதல் வந்து மறுபடியும் ஒண்ணு சேருதா இல்ல பிரியுதா அப்படிங்கறதான் கதை. ஸோ கதையை பத்தி ஒரு வாட்டிக்கு இன்னொரு தடவை யோசிக்கும் போது தான் தெரிய வருது, டைரக்டர் வந்து நம்ம தெரி அட்லியுடைய ராஜாராணி கான்செப்டை லைட்டா டச் பண்ணிருப்பாரு. அது என்ன, இப்ப ராஜாராணி படத்துல என்னுடைய அட்லி என்ன சொல்லியிருப்பார், there is a life after love அப்படின்ட்டு. சோ இந்த கான்செப்ட்ல தான் இவங்க கதை வந்து போகுது அப்படின்னு லைட்டா ஃபீல் ஆகுது. பட் அது நீங்க மியூசிக் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். பட் இதை நான் காப்பின்னு நான் சொல்ல வரல, இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்குமே இப்ப நம்ம ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து காப்பி என்றோ இல்லாட்டி அவரை பார்த்து இப்படி இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து காஸ்ட். அதாவது இந்த படத்தை இந்த மியூசிக் வீடியோல நடிச்சவங்க லீட் ரோல் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் வினோ அண்ட் தசின்னு ஒரு கேர்ள். நிஜமாவே அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து பாக்குறதுக்கு அப்படியே பத்திக்கிட்டு இருக்குது. அதாவது எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய அழகான நடிப்பை அந்த
மியூசிக் வீடியோ மூலமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் ஒரு டீசென்டான லவ் வந்து டைரக்டர் காட்டியிருப்பார். அண்ட் அது போக என்ன 3 கேரக்டர்ஸ், செல்வகுமார்னு ஒருத்தர் அண்ட் கரண் அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசன்னான ஒரு 3 பேர் வந்து இந்த கதையில அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அழகா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் மேல இது மியூசிக் வீடியோ. ஸோ மியூசிக்கு யாரு, நம்ம ஸ்டீவ் கிளிஃப் தானே. இந்த மியூசிக் வீடியோல ஒரு அழகான மியூசிக் இந்த வீடியோக்கு அவர் கொடுத்திருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அது கேட்கும்போது எனக்கு லைட்டா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கோட கம்பேர் பண்ண தோணுச்சு. ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஓகே இது அவ்வளவு நல்லா இல்ல, ஓகே இப்போ இன்னொரு தடவை கேட்கும்போது பரவாயில்ல, அண்ட் இன்னொரு தடவை கேட்கும்போது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மியூசிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகே இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் அடிக்கடி கேட்கும்போது தான் தெரிய வருது ஓகே இந்த மியூசிக் வந்து நிஜமாவே கேட்சியா இருக்கு, இந்த மியூசிக் வந்து நிஜமாவே என்ன செமைய அடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு என்னால் இப்போ ஸ்டேட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டீவ் கிளிஃப் நிஜமாவே செம்ம மியூசிக் ஆகிடுவாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே லொக்கேஷன் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து இந்த மியூசிக் வீடியோவில் வகுக்குது. ஏன்னா லொக்கேஷன்ஸ் பொதுவாக இப்போ நம்ம ஈழத்தமிழர்கள் வந்து ஏதாவது மியூசிக் வீடியோவோ இல்லை திரைப்படம் எடுக்கும்போது அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக வந்து லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் வருது, பீச் சைட்ல இருந்து வருது, அப்புறமா ஒரு பயங்கர ஒரு சர்ச் முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எப்பா பயங்கர சங்க ரேஞ்சுக்கு மியூசிக் வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. முக்கியமா கேமராமேனுக்கும் ஒரு பெரிய ஹெட்ஸ்அப். அவருடைய பேர் தெரிய வரல, பட் இருந்தாலும் நிஜமாவே எல்லா விஷயத்தையும் காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஹீரோயின்ல இருந்து மற்ற 3 பேரும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. ஸோ அந்த கேமராமேன் யாருன்னு தெரிய வரல, பட் அவருக்கும் செம்மையா பண்ணிருக்கீங்கப்பா. அண்ட் எடிட்டிங் அது வந்து மிஸ்டர் டில்சன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட ரொம்ப அழகா அவங்க எல்லாமே அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்றது இந்த மியூசிக் வீடியோ மூலம் தெரிய வருது. பட் மியூசிக், ஸோ மியூசிக்கு முக்கியமான பங்கு வந்து சிங்கர்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த பாடல பாடினவங்க வந்து வினோ அண்ட் ரீட்டா தியாகராஜன் அப்படின்னு ஒரு சிங்கர். நிஜமாவே சொல்றேங்க, நம்ம ஈழக்கலைஞர்கள் வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே நிஜமாவே அவங்க வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வரப்போகுது அப்படின்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. ஸோ நிஜமாவே we have to wait for that. ஸோ மற்றபடி இந்த மியூசிக் வீடியோ நமக்கு ஒரு என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னா, ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருக்கிற ஒரு பையன் அவனை எப்படி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த பையன் தன்னுடைய சூழ்நிலையை எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு சொல்ல வர்றதா இந்த கான்செப்ட். ஸோ நிஜமாவே ஒரு சோஷியல் காஸ்டுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் அதர்வைஸ் இந்த மியூசிக் வீடியோ வந்து ஆல் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ், எல்லா ஆடியன்ஸுமே வந்து கவரக்கூடிய ஒரு வீடியோ தான். குறிப்பாக லவ் கப்பிள்ஸ் அவங்களுடைய லவ் மூட்டை இன்னும் மெருகித்துறதுக்கும், அப்புறம் என்ன மாதிரி சிங்கிளா சுத்துற பசங்களுக்கும் நிஜமாவே ஒரு லவ் ஃபீலை கிரியேட் பண்ற ஒரு மியூசிக் வீடியோ தான். அண்ட் எனக்கு இந்த பொண்ணே பிடிக்கலடா, எனக்கு இந்த லவ்வே செட் ஆகல அப்படி சொல்ற பசங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் வைத்தறிச்சல தரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஈழக்கலைஞர்களை நீங்க நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், நீங்க குறிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி அப்படியே என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வாழ வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு விமர்சன வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ உங்கள் மீது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் விது. இது நம்ம ரிவ்யூ.